ஆமா, நீ உன் தங்கச்சிக்கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்த்த? ஏன்னா அப்ப அண்ணி இங்கிருந்து போயிடுவாங்களாண்ணா? சூப்பர்ரா, சூப்பர். உனக்கு உன் கவலை இல்ல. உனக்கு அவ இங்க இருந்து போக கூடாது, இங்கேயே இருக்கணும். ஆனா என்ன பத்தி உனக்கு ஒரு கவலையும் இல்ல. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், என்ன மனநிலையில இருக்கேன், இது எதுவுமே. அண்ணா அப்படி இல்லைண்ணா. சோழா, அவன் அப்படி நினைக்கலடா. அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருந்தா தானே நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும். என்னைக்காவது ஒரு நாள் அது நடக்கும்டா. அதுக்கு அந்த பொண்ணு முதல்ல இங்க இருக்கணும்ல. அதைத்தாண்டா அவன் அப்படி சொல்றான். நல்லா சமாளிக்கிறேன்னு, நல்லா சமாளிக்கிறேன். அவளுக்கு டிவோர்ஸ் வேணும், அதுல விடாப்படியா இருக்கா. ஆனா நான் ஒரு நாளும் ஒரு பொழுது அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டேன். அவளை என்னால அப்படிலாம் விடவே முடியாதுன்னு. அவ என் மனைவிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் அவளை பாத்துக்கிட்ட மாதிரி வேற யாராலையும் பாத்துக்க முடியாதுன்னு. அவ எது கேட்டாலும் அவளுக்காக நான் கண்டிப்பா செய்வேன். ஆனா அவளுக்கு அது புரியவே மாட்டேங்குது. இதை நான் அவளுக்கு கண்டிப்பா புரிய வைக்கிறேன். அவதான் எனக்கு எல்லாமேன்றதை நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். அவ்வளோ ஈஸியாலாம் அவ என்னை விட்டு போக முடியாது. பார்த்துட்டே இரு. இன்னைக்கு என்ன டேட்டு? செப்டம்பர் 3 தானே? இன்னும் 6 மாசத்துல February 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவளை என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வைக்கிறேன். 6 மாசத்துல அவளை மொத்தமா மாத்தி என் பக்கம் திருப்பி காட்டுறேன். நம்பிக்கை வரல? என் மேல உங்க யாருக்குமே நம்பிக்கை வரல. இந்த சோழனுக்கு சோழன் மேல நம்பிக்கை இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல என் காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு அவளை எவ்வளவு பிடிக்கும், அவளுக்காக நான் எவ்வளவு யோசிக்கிறேன்றதெல்லாம் அவளுக்கு தெரியல. பரவாயில்ல, ஆனா அது எல்லாமே எனக்கு தெரியும்ல. நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அவ என்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா இன்னும் 6 மாசத்துல அவளை என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வைக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. டேய், அண்ணா நீ ஒன்னும் பயப்படாத. அவ டிவோர்ஸ் தான் கேட்டிருக்கா. வீட்டை விட்டு போறேன்லாம் சொல்லல. உங்க அண்ணி, உன் அண்ணனோட தங்கச்சி இந்த வீட்டுல தான் இருப்பாங்க. அவ என்கிட்ட இருந்து மட்டும் தான் டிவோர்ஸ் கேட்டிருக்கா. நீ எல்லாம் ஒன்னும் பயப்படாதப்பா, நல்லா நிம்மதியா தூங்கு. இவன் கவலை இவனுக்கு. அண்ணா அது நீ ஒன்னும் சொல்ல வேணாம்ப்பா, அமைதியா படுத்து தூங்குறியா? தூங்கு. என்னண்ணா தூசி கூட எல்லாம் வீட்டை கிளீன் பண்ணிட்டா? யாரா வீட்டுக்கு வராங்களா என்ன? டேய், என்னண்ணே வீட்டுக்கு உன் எக்ஸ் வருதானே? இல்லண்ணே, நீ கடைசியா அப்படிலாம் கிளீன் பண்ணது உன் எக்ஸுக்கு விருந்து கொடுக்க போகுதா? அதான் கேட்டேன். அவன் கிடக்குறா உன்ன. நீ எதுக்கு இப்ப வீட்டை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்க? நிலாவோட முதலாளி வீட்டுக்கு வராங்க, நிலா சொல்லுச்சுல, அதுக்காக தான். மறந்தே போயிட்டேன் நானு. இதை எல்லாத்தையும் மறந்துரு. அண்ணன் ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்யும், நீ வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப. அவங்களோட பாஸ் வராங்கன்னா நீ தான் எல்லா வேலையும் செய்யணும். டேய் அது விடுறா. அண்ணா நான் போய் ஜூஸ் இல்ல வேறதா வேணுமா வாங்கிட்டு வா. இல்ல வேண்டாம், அதெல்லாம் நான் ஏற்கனவே வாங்கி வச்சிட்டேன். அவங்கள சாப்பிட வைக்கலாம், நான் சமைச்சு கூட வச்சிட்டேன். சூப்பர் நேனி. அப்ப நீ கடைசி வரைக்கும் எதுவும் பண்ண மாட்டேன். டேய் என்னண்ணா
அவங்க தான் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சண்டை கண்டை போட்டு அண்ணியை கடுப்பேற்றி விட்டுறாதீங்கண்ணா. வாண்ணா வாண்ணா. வாங்க வாங்க, வணக்கம், வாங்க. ஹாய். ராகவ், இது எங்க சேரன் அண்ணன். ஓ ஹாய். வணக்கம், இவர் ராகவ். சோழன். ஹாய். அப்புறம் இவங்க பாண்டியன், இவன் பல்லவன். ஹாய் ஹாய் ஹாய். ஒரே ஹிஸ்டாரிக்கல் பேரா இருக்கு. சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் யூனோ. இந்த வீடு கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? அது ஒரு 100 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஓ 100 வருஷத்துக்கு மேல. மை காட், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் வீட்டை சுத்தி பார்க்கலாமா? தாராளமா பாருங்க. சோழா கூட்டிட்டு போடா. நான் போய் குடிக்க ஜூஸ் சரி. ஏதாவது எடுத்துட்டு வரேன். நீங்க போய் பாருங்க. வாங்க. ஏன் பிரதர், ஆ. இந்த வீடு உங்க ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியா? ஐயோ, சிஸ்டர்து ப்ராப்பர்ட்டிலாம் இல்ல, இது எங்க சொந்த வீடு தான். அண்ணன், வழி வழியா இந்த வீட்ல தான் இருக்கீங்களான்னு கேக்குறாரு. ஆஹா, ஆமா மாமா. இது என் தாத்தாவோட அப்பா கட்டின வீடு. அவருக்கு ஒரு 20-25 வயசு இருக்கும் போதே இந்த வீடை கட்டிட்டாராம். இது வந்து 100 வருஷம் பழைய வீடுன்னு நான் சொல்றேன். ஆனா இது அதுக்கும் மேல கூட இருக்கும். 120 வருஷம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க 3 தலைமுறையா இந்த வீட்டில் தான் இருக்கோம். ஓ சவுண்ட்ஸ் கிரேட். ஆக்சுவலி நிலா நீங்க சொன்ன மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. யார் ராகவ்? ஆமா மாமா, இந்த வீட்டோட பெருமையை காப்பாத்துறதுக்காக தான் இந்த வீட்ல எந்த வேலையுமே பண்ணல. வீடு அப்படியே பழமை மாறாம பாதுகாத்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய விஷயம். ஆமா, அடக்கி வசிடா. இதான் ஆக்சுவலி ஹால் இல்ல? ஆமா ராகவ், அங்க ஒரு ரூம் இருக்கு, பாக்குறீங்களா? Yeah, of course. வாங்க. பார்க்கலாம். உள்ள வந்து பாருங்க. இங்க வச்சிடுவா. வாங்க பாருங்க. Wow. Hey, wow. Hey, இந்த மாதிரி ஆர்ச்செல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. நைஸ் ஆர்ச்சியா? Wow, fantastic. அப்புறம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த மாதிரி தர தான் 100 வருஷத்துக்கு தாங்கும். இதுவே டைல்ஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இங்க அடிக்கிற வெயிலுக்கு வெடிச்சிரும். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இப்போ பழசுக்கு தான் ட்ரெண்டுக்கு வந்துட்டு இருக்கு. சிமெண்ட் ஃப்ளோரிங், முற்றம் வச்ச வீடு. இப்பெல்லாம் இதான் வேணும்னு கஸ்டமர்ஸே கேட்குறாங்க.